ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ இல்லைங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஜ்ஜி தாங்க. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. அது 250 கிராம் கப்பில் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக பேக்கிங் பவுடர் போடணுங்க. ரொம்ப 2 சிட்டிகை மட்டும் போட்டுக்கோங்க, ரொம்ப வேணாங்க. இல்லைனா ரொம்ப கிறிஸ்பியாக செவந்து போயிடும் அடுப்பில். அதனால நம்ம 2 சிட்டிகை மட்டும் போட்டுக்கிறோம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பெருங்காயம் தூள், இது ரொம்ப மஸ்ட்டுங்க. இதை சேர்த்தா தான் அதுக்கு ஸ்மெல்லே இருக்கும், வேறு ஸ்மெல் கிடையாது. இதுக்கு நீங்கள் பெருங்காயத்துக்கு பதிலாக ஓமமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, பச்சரிசி மாவு, நான் அதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக கலக்காமல் எல்லாமே சேர்ந்து கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 125 mlஸில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்தோம்னா நம்ம 1 கப் மாவு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் 3/4 கப் தண்ணி ஊற்றினாலே கரெக்டான பதம். இதை நீங்கள் லைட்டாக சேர்ந்து கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டு பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். லூஸாக இருந்தால் தான் கரெக்டாக எண்ணெய் குடிக்காமல் நல்லா வரும். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். எனக்கு இப்போ 3/4 கப் தண்ணி தேவைப்பட்டிருக்கு. அதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, 4 விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அடித்து கிண்டினா தான் அந்த பேக்கிங் பவுடர் ஆக்டிவேட் ஆகி பஃப்னு வரும் நம்ம எண்ணெய் சட்டியில் போட்ட உடனே. இது மாதிரி நீங்கள் லம்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் காமிப்பேன் பாருங்களேன், உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு சொட்டு கூட எண்ணெய் குடிக்காமல் கரெக்டாக வரும். இது ஸ்ட்ரீட் ஸ்டைல், பார்த்தோன்னே குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி மெத்தடில் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்களேன், கன்சிஸ்டன்சி நான் காமிப்பேன் பாருங்களேன். லிக்விட் கன்சிஸ்டன்சி இப்படி நல்லா லம்ப் இல்லாமல் கிண்டி விட்டுட்டு கையை விட்டு பார்த்தீங்கன்னா கேக் மடிஞ்சு விழுவும் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கரெக்டான பக்குவம். இதை நம்ம ஊற வைக்கணும் அது மாதிரி தான் அவசியமே இல்லைங்க. டக்கு நம்ம சட்டியை வைக்கிறோம், எண்ணெயை ஊற்றுறோம், அடுத்து உங்களுக்கு வெங்காயமோ மிளகாவோ அது தேவையாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி காமிச்சேன் பார்த்தீங்களா. இட்லிக்கு அடுத்த பதம் லைட்டாக மடித்து விழுகணும். இப்போ நம்ம எண்ணெய் சட்டி வச்சுக்கிறோம். இதில் ஹீட் எப்படி இருக்கணும்னா மீடியம் டு லோ ஃப்ளேம். ரொம்ப லோ ஃப்ளேமே தேவையில்லை, நீங்கள் மீடியம் வச்சா தான் அது பொஃப்னு பொங்கி வரும். ஒன்றா போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா ஒரு நிமிஷத்துக்கு கழித்து இன்னொன்று போட்டிங்கன்னா அது ஒட்டாமல் நல்லா வரும். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் உங்களுக்கு கடைசியில் அது எப்படி இருக்குது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி கூட நான் உடச்சி காமிச்சிருப்பேன். அதையும் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறிடும். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ சட்டி கொள்ளுதோ அவ்வளோ நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு 1 மினிட்ஸ் நீங்கள் விட்டுறணும். டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் திருப்பி விடுங்க. நான் ஒரு 20 பஜ்ஜி போட்டிருப்பேன். இதில் எனக்கு மொத்தமாக 250 ml கப்பில் 35 பஜ்ஜி கிடச்சிச்சு. நான் ஸ்ட்ரீட் ஸ்டைல்னால் குட்டியாக தான் மிளகாவை நறுக்கி போட்டிருக்கேன். இது அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக எண்ணெய் குடிக்காமல் இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வெந்த உடனே லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. இதுக்கு பெரிய கரண்டி அது மாதிரி தான் அவசியம் இல்லை. நான் ஒரு ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். ஸ்பூனை வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி நல்லா செவந்து வரணும். லைட் ப்ரௌன் வரும் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் ஒரு எண்ணெய் வடிகட்டி இருக்கும் பாருங்கள், அதில் வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எடுக்கும் போதே தெரியும் எண்ணெயே குடிக்கல பார்த்தீங்களா. இதுதாங்க, இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக பஜ்ஜி வரும். இது பஜ்ஜி வரும். நான் அடுத்ததும் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் கரெக்டாக மாவு கலந்துருந்தீங்கன்னா சட்டியில் நம்மளுக்கு குட்டியாக நிறைய அந்த சட்டியில் வடிகிறது அதெல்லாம் வரவே வராது. கரெக்டாக அந்த மாவில் ஒட்டி கரெக்டாக போடலாம். இப்போ பாருங்கள், உடச்சி காமிச்சிருப்பேன் பாருங்கள், எப்படி லைட் வெயிட்டாக கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். குட்டி மிளகா பஜ்ஜி தயார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.